ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம். தேவன் ஒருவனை ஆசீர்வதித்தால் அவனுடைய வாழ்க்கையில அது நன்மையும் கிருபையுமாய் அது என்றென்றைக்கும் தொடர்றதா இருக்குது. ஆனா தேவன் ஒருவரை விட்டு விட்டா அந்த ஆசீர்வாதம் அவர்களை விட்டு போய்விடும். தேவன் ஆசீர்வதித்தாதான் அந்த ஆசீர்வாதமானது ஒரு மனிதனுக்கு மிகுந்த நன்மைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. தேவன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த பூமியை படைக்கும் போதே மனிதனை ஆசீர்வதித்து அவங்கள பலுகி பெருகும்படியாக அவர் ஆசீர்வதித்தார். அவர் ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவரிடத்துல வருகிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்தத இந்த வேத புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவர் நீ வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெருகும் சொல்லி ஆசீர்வதித்தார். நீ என்ன கூடுமானால் கடற்கரை மணலை போல உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொன்றையா அவர் ஆசீர்வதித்து அவர் செய்ததையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர் ஆசீர்வதிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் என்ன ஆசீர்வாதம் சொல்றாரோ அது நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொடுத்த ஆசீர்வாதமானது அது நிச்சயமாய் நிலை நிற்கிறதா இருக்கிறது. அதனால தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தான் நம்ம அவருடைய இரக்கங்களுக்காக அவருடைய பாதத்தை நாம் பிடித்து கொள்ளணும். யாக்கோபு பாத்தீங்கன்னா ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் உண்மை போக விடேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை இறுக பிடிச்சுக்கிட்டார். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வரைக்கும் அவர் அவருடைய பாதத்தை விடாமல் பிடித்திருந்து போராடி அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டார். யாக்கோபு தன்னுடைய தகப்பனிடத்திலையும் போய் அவர் பலவந்தமாய் தான் அவர் அவரை ஏமாற்றிதான் ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆனா தேவனிடத்துல அவர் போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் பெரியவர்கள் போனா அவங்க தலையில கை வச்சு அவங்க ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. அது போல அவங்க வாழ்க்கையில நடக்கும். அது போல அன்றைக்கு ஈசாக்கு கிட்ட கூட யாக்கோபு அப்படிதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அந்த ஆசீர்வாதம் அப்படியே அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அந்த ஆசீர்வாதம் தகப்பன் சொன்ன ஆசீர்வாதத்தை அவர் பூர்ணப்படுத்துவது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தான். அது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர் தான். அப்போ அவர்களை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு மன நிறைவை உண்டாக்கும் வகையில நடந்து கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் ஒருவர் வாயிலிருந்து நமக்கு கிடைக்கும். ஒருவர் வாயிலிருந்து ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய கிரியைகள் இருக்குமானா அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல தங்கும்படியாக தேவன் அந்த வார்த்தையை கனப்படுத்தி அந்த வார்த்தையின்படியே நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, யாக்கோபை அவர் ஆசீர்வதித்து அவர் இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்ததுனால அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. எல்லாம் இப்ப ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயர்களும் யாக்கோபின் பிள்ளைகளினுடைய பெயர்களாக இருக்கிறது. இன்னும் ஆண்டவர் அந்த நாமத்தை அவருக்கு கனப்படுத்தி கொடுத்ததுனால இன்றளவும் அவங்க ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு கிருபையை அவங்க தேவனிடத்துல சுதந்திரித்து கொண்டாங்க. பரலோகத்துல அவர்களுடைய பெயர்கள் எழுதப்படும்படியான ஒரு கிருபையை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அது போல நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் வரைக்கும் அவரை நாம் பிடித்து கொள்ளணும். அவர் ஆசீர்வதித்தாதான் நமக்கு நன்மைகள் உண்டாகும்.
நம்ம வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். ஆண்டவர் ஆசீர்வதித்தாதான் அந்த கிருபை கிடைக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல பாருங்க, சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஒரு கிருபை, அந்த கிருபையை வேறு யாரும் கொடுக்க முடியாது. வேறு எதாலும் நமக்கு கிடைக்காத ஒரு கிருபை அந்த வீட்டுல ஆசீர்வாதம் தங்கும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எப்பொழுதும் வீட்டுல சமாதானம், சந்தோஷம் ஒரு தீய காரியங்கள் எதுவும் நடக்காதபடிக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒருத்தர் வீட்டுல இருந்தா அது மிகுந்த பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த கிருபை தங்கி இருக்கும். பாருங்க, அந்த உடன்படிக்கையின் பெட்டி ஊசாவின் வயிற்றில் ஊசா அதை தொட்ட போது அவர் மரித்து போன பிறகு தாவீது அந்த பெட்டியை எடுத்து கொண்டு போக பயந்து கொண்டிருந்தார். ஆனா அவர் பயந்து யாருடைய வீட்டுல வைத்திருந்தாரோ அவங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அவங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்த பிறகு அதன் பிறகு தாவீது எடுத்து கொண்டு போனார். அப்போ யாருடைய வீட்டுல தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. யார் தேவனை கனப்படுத்தும்படிக்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நீதிமானுடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தேவன் அப்படி ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம தேவனிடத்துல நம்ம தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து அவர் வார்த்தையின்படி நாம் நடக்க 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 அவருக்கு பயந்து வாழ 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 அந்த ஆசீர்வாதம் நம் சிரசின் மேல தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்தரித்து கொள்வது, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்தரித்து கொள்ளணும். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளணும்னா அந்த வார்த்தைகளை நாம் அன்போடு கூட கடைபிடிக்கணும். ஆண்டவர் அப்படியாக நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பாருங்க, அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்த போது தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அப்படிதான் வேதத்திலே எழுதி இருக்கிறது. அதை ஆசீர்வதித்து கொடுத்தவுடன் பாத்தீங்கன்னா அது 5000 பேருக்கு மேலான புருஷர்களும் ஸ்திரீகளும் சாப்பிட்ட பிறகும் மீதம் எடுத்தார்கள். மீதம் 12 கூடை நிறைய நிரப்பினார்கள். எப்படி ஒரு அற்புதமான ஆசீர்வாதம்! இந்த மாதிரி ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அது உண்டாகும். தேவனுடைய ஆசீர்வதியும், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்ப ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்த போது அவன் விதை விதைத்தான், அது 100 மடங்காக தேவன் அறுப்பு கொடுத்தார், 100 மடங்காக விளைய செய்தார். அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அந்த பலன் நமக்கு மிகுதியாயிருக்கிறது, மீதம் எடுக்கும்படியான ஒரு கிருபை இருக்கிறது. அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக அவர் பாதத்திலே நாம் காத்திருக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அப்ப எப்போ ஒரு பெரியவங்க ஆசீர்வதிப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மனதார அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும். மனதார அவர்களை சந்தோஷப்படுத்தும் போது அவங்க வாயில இருந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அது போல நம்ம ஆண்டவரை நம் மனதார சந்தோஷப்படுத்துகிறவர்களாக, நம்ம அவருக்கு பயந்து வாழுகிறவர்களாக இருப்போமானா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவர் இன்னும் 128வது சங்கீதத்துல அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன், அதோட அவன்
அவன் ஆண்டவருடைய பார்வையில அவன் பயந்து நடக்கிறவனா இருக்கணும். அப்படி நடக்கிறவனை தேவன் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். எவ்விதமாய் அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடவும், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கவும், அவன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருக்கவும், பிள்ளைகள் ஒலிவ மரக் கன்றுகளை போல சுற்றி இருக்கவும், இப்படி ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். கடவுளுக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். என் ஆண்டவர் அவர் பயந்து வாழ்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வாதங்களை நம் தலையின் மேல வச்சிருக்காரு. ஆனா அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். சுதந்திரிக்கணும்னா அவருக்கு பயந்து நடக்கணும். அவருக்கு பயந்து நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்காக வைத்து வைத்து அவர் காத்திருக்கிறவராக இருக்கிறார். தேவன் மிகவும் நல்லவர். அவர் ஆசீர்வதிப்பதற்காக காத்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட போனோம்னா போதும், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்து உன்னை பலுகி பெருக பண்ணுவேன்னு சொன்னபடியே அவர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை அவர் ஆசீர்வதித்தார். அதன் மூலம் அவர் 100 மடங்கு பலனை அடைந்தார். ஈசாக்குக்கு பிறகு யாக்கோபை அவர் ஆசீர்வதித்தார். ஆனா யாக்கோபு போராடி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். பாருங்க, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அவனுடைய சகோதரர் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் சொல்லி அவ்வளோ போராடி கெஞ்சிறான். ஆனா என்னுடைய ஆசீர்வாதம் முழுவதும் நான் கொடுத்து விட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆசீர்வாதங்களை மாத்திரம்தான் அவருக்கு கொடுக்க முடிந்தது. இருந்தாலும் கூட தேவன் அந்த வார்த்தையை கனப்படுத்தி அவரையும் ஆசீர்வதிக்கிறார். தேவன் இப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம பெரியவர்கள் கையில வாங்கக்கூடிய ஆசீர்வாதமானது தேவன் கனப்படுத்தி அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மீது தங்கும்படியாக செய்கிறத நம்ம பாக்குறோம். யாக்கோபு பாத்தீங்கன்னா அவர் மரிப்பதற்கு முன்பதாக அத்தனை பேரையும் அழைத்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை சொல்றாரு. அந்த ஆசீர்வாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் சொன்னது அப்படியே நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு பெரியவர்கள் வாயினாலே சொல்லப்படும் ஆசீர்வாதங்களை கனப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி அப்படியே செய்யும்படியாக செய்கிறார். அது போல நம்ம ஒருவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் நடந்து கொள்ளும் போது அவர்கள் சொல்லும் வார்த்தையின்படியே தேவன் கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? நீங்க ஒருவரையும் சபிக்க கூடாது, நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கதான் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க உங்களுக்கு எதிராக காரியம் செய்கிறவர்கள் கூட நீங்க மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும்னு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம ஒருவரை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்புடையவங்களா அவங்க இருந்தா அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு செல்லும். அதற்கு ஏற்புடையாதவர்களாக அவர்கள் இருந்தா அந்த ஆசீர்வாதம் நமக்கு திரும்பி வரும். தேவன் இப்படிப்பட்ட கிருபையை நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே என் வீட்டை ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கும் போது அந்த நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்னும் சங்கீதம் 37 அவர் சொல்றாரு, நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறவனுக்கு அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இறங்கி கடன் கொடுக்கிறவனுக்கு அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இரக்கம் காண்பிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் அவனுடைய சந்ததிக்கும் கடந்து போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ
அதனாலதான் அந் அவர்கள் தேவனை தொழுது கொண்டு அவங்க போகும்போது ஆசாரியர்கள் நின்று அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புவாங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக, கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே இறங்குவாராக, ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி அவங்க நம்மை ஆசீர்வதித்து அனுப்புறாங்க. அப்ப இந்த ஆசீர்வாதம் நம்ம மேல தங்கணும், கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொல்லும்போது அந்த சமாதானம் நம்மளோட கூட இருக்கும்படியாக ஆண்டவர் அந்த வார்த்தையை கனப்படுத்துறார். அந்த வார்த்தை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அது நம்ம வாழ்க்கையில நடக்கிறதாக இருக்கிறது. இன்னும் ஆண்டவர் யாரையெல்லாம் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு சங்கீதம் முழுவதுமாகவே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 115வது சங்கீதத்தை படிச்சீங்கன்னா தெரியும். ஃபுல்லா யாரையெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவான்களாய் நாம் காணப்படணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், அவ்வளவுதான். தேவன் தமக்கு பயந்து நடக்கிறவங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறைவு கூட இல்லாதபடிக்கு ஒரு நிறைவான ஒரு நன்மைகள் நமக்கு உண்டாகி இருக்கும். பாருங்க, பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நான் கிழிஞ்ச சட்டையும் பிந்து போன செருப்பையும் போட்டுட்டு உமக்கு ஊழியம் செய்யக்கூடாது. நான் ஊழியம் செய்யும் போது ஒரு ராஜாவின் மகனை போல, ராஜாதி ராஜாவான தேவனுடைய குமாரனை போல நான் ஊழியம் செய்யணும். நான் இந்த மாதிரி உனக்கு கூட இந்த சட்டை இல்ல, நீ போய் உனக்கு முதல்ல ஜெபம் பண்ணுன்னு கிண்டல் பண்ற மாதிரி நான் இருக்க கூடாது. என்ன நீங்க ஆசீர்வதித்து ராஜாவின் மகனை போல நின்று நான் உமக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவர் வேண்டிக் கொண்டதுனால இப்ப பாருங்க, அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்களுடைய சந்ததிகளும் ராஜாவின் பிள்ளைகளை போல அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி கனப்படுத்தி வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இப்ப இந்தியாவது ஒரு குறைவும் இல்லாதபடிக்கான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறத இன்னைக்கு நம்ம கண் கூட பாக்குறோம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நாமும் ஆண்டவர்கிட்ட நாம் விரும்புகிறபடி கேட்கும் போது தேவன் அப்படி ஆசீர்வதிப்பார். தேவனே அப்ப தேவன் அதை ஏற்புடையதாக இருந்த அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், அவருடைய பாதையிலே நடக்கிற பிள்ளைகள், அவரை பிரியப்படுத்தும்படி ஓடுகிற பிள்ளைகள், அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் பயந்து நடந்தா போதும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அவர் பாதத்தில் விழுந்துட்டா போதும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததும் அதுதான். நீங்க யாரையெல்லாம் உங்களுக்கு துரோகம் செஞ்சா கூட அவங்களை ஆசீர்வதிச்சுதான் நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒவ்வொருவரையும் நம்ம ஆசீர்வதிக்க வேண்டியதும், நல்ல வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டியதும் அதை தேவன் கனப்படுத்தி அதன்படி அவர் செய்வார். அதுல என்ன மாற்றமும் இல்லை. அதுவும் நம்ம கையில இருக்கு. நம்ம கையில அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம மூலமாக பிறரை ஆசீர்வதிக்கணுமே அல்லாமல் ஒருவரையும் நீங்க தப்பித்து விடாதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டிய ஆண்டவருடைய பிரதிநிதியாக இருக்கிற நாம் பிறரை தப்பித்து விடவே கூடாது. ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தை கனப்படுத்தும்படித்தான் நமக்கு இந்த காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். இந்த வார்த்தையில வல்லமைகள் இருக்கிறதுனாலதான் அவர் ஆசீர்வதிங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது தேவன் அந்த கனப்படுத்தி அவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது போல அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவர் பாதத்தில் விழுந்திருந்து அவருக்கு பயந்து நடக்கும் போது
தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து அவர் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதமே நம்மை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க செய்யும். அவருடைய ஆசீர்வாதமே நம்மை தூக்கி நிறுத்தும். அதுவே நம்மை பெருக பண்ணும். தேவனுடைய ஆசீர்வாதமே நம்மோடு இருந்து நம்மை நடத்தும். அது உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் படி அல்ல, அது நிறைவான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை யாரால் சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாத மீதம் எடுக்கும்படியான வானத்தின் நட்சத்திரங்களைப் போல எண்ண முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அவருடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்ளணும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுவேன் என்று அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைகளை பயந்து கற்பனைகளை கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று வாக்கு பண்ணினவர், ஆசீர்வதித்தவர். அவர் ஒரு நாளும் நம்மை அவர் விட்டுவிட மாட்டார். இதையெல்லாம் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் நம்ம சொல்லி 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 அவர் பாதத்தில் காத்திருந்து அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதம் நம் மீதும், நம் சந்ததிகள் மீதும், நம்ம குடும்பத்தின் மீதும், நம் பிள்ளைகள் மீதும் ஆண்டவர் அந்த சந்ததியின் மீதும் ஆசீர்வாதத்தை கொடுத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அப்படியாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே கேட்கணும், கேட்டுட்டே இருக்கணும். அப்பா தேவனை இறங்கி ஆசீர்வதிக்கும் போது எல்லா குறைகளும் நிறைவாக மாறும். எல்லா குறைகளும் நம்மை விட்டு நீங்கி போகும். பலவீனங்கள் மாறும், வியாதிகள் மாறும், துன்பங்கள் மாறும், துக்கங்கள் மாறும், இன்னும் பிரச்சனைகள் மாறும், தேவைகள் மாறும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், பிசாசின் போராட்டங்கள் நீங்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும்போது அற்புதம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். அவருடைய கரம் இறங்கி ஒருவரை தொடும்போது அற்புதம் நடக்கும். அவர் தொட்டு விட்டால் அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஒருவருக்கு அப்படிப்பட்ட நன்மை கிடைக்கும். இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா தேவனுடைய பாதத்தில் விழுந்திருந்து யாக்கோபை போல பிடித்து கொள்ளணும். வேறு எந்த வழியுமே கிடையாது. அவர் பாதத்தில் விழுந்திருந்து காத்திருந்து அவருடைய ஆசீர்வதித்தால் ஒளியும் போகவிடேன் என்று அவர் பாதத்தை பிடித்துக் கொள்ளும் பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.